தயவு பாகம் 1 நூற்பெயர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நூற்பெயர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. சுத்த சன்மார்க்க பெருவிளக்கம். சுத்த சன்மார்க்க பெருவிளக்கம். முற்பகுதி பிற்பகுதி. அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. சத்திய ஞானக்கோட்டம், திண்டுக்கல். பராபவ ஆண்டு தை மாதம் 1967. சரவணானந்தா. தயவு. முன்னுரை. அருட்பிரகாசன் என்னப்பன் சக்தி ஐங்கரன் முருகு பதத்துணையே காப்பு தயாநிதியே தயவு தெய்வமே எந்தை சிவமே தயா பிரகாச வல்லலே தா தயவு தா. முன்னுரை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருள் நிரம்பிய பேரொளியே, அருள் நிரம்பிய பேர் ஒளியே, உலகுயிர் தோற்றங்களுக்கெல்லாம் முழுமுதற் காரணமாயிருக்கின்றதாம். இயற்கையில் வான்கண்ட ஜோதி சுடரே உலகப் படைப்புக்கு காரணமாய் உள்ளதை அறிவியலார்க்கு எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை. அந்த விண் ஒளியின் இயலும் செயலும் இயற்கையே என்பது அன்னோர் கருத்து. ஆனால் அந்த இயலுக்கும் செயலுக்கும் காரணமாயிருந்து கொண்டு யாதொரு குறைவும் கேடும் மாறுபாடும் இல்லாமல் விளங்கச் செய்கின்ற ஒன்று இருந்து கொண்டு இயற்கைக்கு உதவி வருகின்றது என்பது உண்மை அறிந்தோர் உரை ஆகும். அந்த இயற்கைக்கு காரணமான ஒன்றை அருட்பெரும் சக்தியாக அருட்பெரும் ஜோதியாக காண்கின்றனர் சன்மார்க்க நன்னிலை நிற்போர். அகமறைந்து இருந்து கொண்டு யாவையும் ஆக்கியும் காத்தும் அழித்தும் வந்த அந்த அருட்பெரும் சக்தியைத்தான் கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் புனைந்து உரைத்தனர் முன்னோர். உண்மையை முற்றும் உள்ளபடி அறிந்து கொள்ளாததினால் கடவுளை பற்றியும் அதன் இயல் செயல்களின் விளக்கம் குறித்தும் எவ்வளவோ தவறான கருத்துக்கள் வெளியாக்கப்பட்டு வந்தன. மக்களும் எது சரி எது சரி அல்ல என்று அறியாமலே மனம் போல் பலவற்றை ஏற்று அவற்றில் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு வாழ்ந்து வாழ்ந்து மெய் நலம் காணாது வீண் போய்க் கொண்டிருந்தனர். முடிவில் அருட்பெரும் கடவுளே தயவோடு மனிதனில் உண்மையை வெளிப்படுத்தலானார். ஆகையால் மனிதனும் தன் அகத்து உற்று ஒருமையில் இருந்து அருட்பெரும் கடவுள் உண்மையை கண்டுகொள்ளுகின்றான். இப்பொழுது கற்பனை மறைப்புகளும் தவறான கருத்துக்களும் ஒழிக்கப்பட்டு உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளுகின்றான் மனிதன். இந்த உண்மையை கொண்டு உளவா இன்ப வாழ்வு பெற வேண்டியவனாய் உள்ளான் இந்நாளைய மனிதன். இதற்கெனவே இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற நூலின் சுத்த சன்மார்க்க விரிபொருள் விளக்கம் இங்கு தர முனைந்தனன். அருட்ஜோதியே உன்னின்று இதனை கூட்டி வைக்கின்றது. இது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற பெயரோடு சுத்த சன்மார்க்க பெருவிளக்கம் தர வெளியாக்கப்படுகின்றது. இது பெருகி விரிவுற்றதால் இந்நாட்குறிப்பு நிறைந்து மற்றொன்றிலும் நிரம்பிடலாகின்றது. ஆதலின் இதனை முற்பகுதி பிற்பகுதி என
இரு பகுதிகளாய் கொடுக்க நேர்ந்துள்ளதாம். முதல் பதிப்பில் 7 தலைப்புகள் வருகின்றனவாம். தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அத்தியாயம் 1. அருட்பேரொளியின் நிறைநிலை. அருட்பேரொளியின் நிறைநிலை. உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலையை நம் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் உண்மையாக கண்டு அதுகொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே அருட்பிரகாச மாலையை தொடுத்து சுட்டி அருளியுள்ளார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாம் கடவுளை பற்றிய விளக்கம் மனித அறிவின் எல்லை கோட்டு நின்று மேல் நோக்கும்போது வெளிப்படுகின்றதாம். மனிதன் தனது அறிவினால் அந்த அறிவையே நினைந்து நினைந்து உள் ஆழ்ந்து பார்க்க பார்க்க தான் வேறு, அந்த அறிவு வேறு, தான் வேறு, அந்த அறிவு வேறு என்ற இரண்டற்ற ஒன்றாய் இருக்க காண்கின்றான். அதுவே தானாய், தானே அதுவாய், அதுவே தானாய், தானே அதுவாய் இருந்து அறிவிக்கின்றதாகவும் அறிகின்றதாகவும் உணரப்படுகின்றதாம். இந்த அறிவின் கண்ணின்றே மனிதன் புலன் உணர்வால் புற உலக இயல் செயல் இயக்க முறைகளையும் அக உலகமாகிய கடவுள் இயல் செயல் இயக்க முறைகளையும் காண வல்லவனாகின்றான். இவற்றில் இந்த அகநிலைதானே புறநிலைக்கும் முழு முதற் காரணமாய் இருப்பதும் உணர்ந்து கொள்ளப்படுகின்றதாம். ஆகவே இந்த அகநிலையே எல்லா உண்மைகளுக்கும் தாயகமாய் எல்லாம் வல்ல அருட்பேரியல்பு கொண்டதாய் உள்ளதாக குறிக்கப்படும். அகத்தை அருள் நிலையாகவும் புறத்தை பொருள் நிலையாகவும் கொள்ளலாம். அகத்தை அருள் நிலையாகவும் புறத்தை பொருள் நிலையாகவும் கொள்ளலாம். மனோகரண புலன் அறிவால் புற உலகை காண்கின்ற மனிதன் இந்த புலன் அறிவுக்கு காரணமாகி உள்ளிருந்து விளக்கம் செய்கின்ற அல்லது அறிவிக்கின்ற அந்த அருள் இயல் உண்மையை எளிதில் அறிந்து கொள்ள மாட்டாதவனாய் இருக்கின்றான். மனிதனில் சிறந்த தவ ஞான சித்தர்களே தம் மனத்தை புலன் வழியில் சென்று சென்று புறத்து உழலாது தடுத்து அகம் திரும்பச் செய்து உள் நிலைத்திருந்து அந்த அக அருள் உண்மையை படிப்படியாக அறிந்து கொள்ளலாயினர். மனிதனில் சிறந்த தவ ஞான சித்தர்களே தம் மனத்தை புலன் வழியில் சென்று சென்று புறத்து உழலாது தடுத்து அகம் திரும்பச் செய்து உள் நிலைத்திருந்து அந்த அக அருள் உண்மையை படிப்படியாக அறிந்து கொள்ளலாயினர். அந்த நிலை நின்றுதான், அந்த அகநிலை நின்றுதான் அருள் உண்மை விளங்க யாவும் தோற்றி திகழ்ந்து கொண்டிருப்பதாயும் அந்த திருவருளால் உணர்கின்றனர் இந்த மெய்ஞானியர். இவர்களுக்கு அக அருளும் புறப்பொருளும் கூடி நிறைந்து இலங்கும் பேர் உலகே பரம்பொருளாகிய கடவுளின் இயல் உண்மை பெருநிலையாக விளங்குகின்றது. இப்பொழுது இவர்களுக்கு அக அருளும் புற உலகமாகிய பொருளும் கூடி நிறைந்து இலங்கும் இந்த பேர் உலகமே பரம்பொருளாகிய கடவுளின் இயல் உண்மை பெருநிலையாக விளங்குகின்றது. இப்பொழுது அருளின் புறப்பகுதியாக, திருவருளின் புறப்பகுதியாக உலகம் விளங்குகின்றதை உணராத வரை அகம் உள்ளதே கடவுள் நிலை, அகம் உள்ளதே கடவுள் நிலை எனவும் அதுவே நித்தியமாய் சத்தியமாய் சச்சிதானந்தமாய்
விளங்கிக் கொண்டிருப்பதாகவும் புறத்தது ஆகிய தேகாதி பிரபஞ்சம் யாவும் அனித்தியம், அசத்தியம், ஜடம் எனவும் பிரித்து நோக்கி மதியாது விட்டு ஒழிந்தனர். இந்த அகப்பற்று நிலையும் புறத்துறவு நிலையும் வேதாந்த மனப்பான்மையாக கொண்டு உலக வாழ்விலே முன்னேற்றமும் ஒட்டி ஒழுகமும் வழி காணாது தவறிவிட்டனர் முன்னோர். அகஞானம் அறியாதோர், மாறாக அகஞானம் அறியாதோர் முற்றிலும் புலன் நெறியிலே மிக வேகமாக முன்னேறத் தொடங்கிவிட்டனர். இவர்கள் விஞ்ஞான புரட்சியாலே சமுதாய சீர்திருத்தம் செய்து சக வாழ்வை இந்த சகத்திலே கொண்டு வர முயற்சி மேற்கொண்டனர். சுக வாழ்வை இச்சகத்திலே கொண்டு வர முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் புற உலக பொருளாதார இயக்கத்திற்கு அடிநிலையாயும் அருள் நிறைவாயும் இருக்கும் அக உண்மையை அறியும் உண்மையை காணத் தவறிவிட்டிருக்கின்றனர். அருள்நிலை அறியப்படாதவரையும் பொருளாதார சீர்திருத்தம் சரிப்படாது என்பது கூடிய சீக்கிரம் இந்நாள் உலகுக்கு அனுபவ வாழ்வால் வெளிப்பட இருக்கின்றது. இது முக்கியம். அருள்நிலை அறியப்படாதவரையும் பொருளாதார சீர்திருத்தம் சரிப்படாது என்பது கூடிய சீக்கிரம் இந்நாள் உலகுக்கு அனுபவ வாழ்வால் வெளிப்பட இருக்கின்றது. உலகில் தோன்றியுள்ள எதுவும் அகம் புறமாகிய இருநிலை கொண்டிருப்பதை யாவராலும் அறிந்து கொள்ள முடிகின்றது. உலகில் தோன்றியுள்ள எதுவும் அகம் புறம் ஆகிய இருநிலை கொண்டிருப்பதை யாவராலும் அறிந்து கொள்ள முடிகின்றது. அணுமுதல் அண்டம் வரையுமான எப்பொருளை எடுத்து கொண்டாலும் சரி, அணு ஜீவ உயிரினம் முதல் அதிமனித ஆன்மானுபவி வரை எடுத்து கொண்டாலும் சரி, இயக்க இயலுக்கு உட்பட்டு விளங்கி கொண்டிருப்பதை ஆய்ந்து காண முடிகிறது. இம்மனித அறிவுக்கு நிலையாக தோற்றுகின்ற இவ்வுலகத்தும் இதன் மீது நிலைத்திலங்கும் பெருங்கல்மலையினும் கூட அவற்றின் ஒவ்வொரு அணுவகத்தே இடையறா இயக்கம் இருந்து கொண்டே இருப்பதை விஞ்ஞானமும் கண்டு உள்ளதாம். அணு விஞ்ஞானம் அந்த அணு அக உண்மையை காண நேர்ந்த போதுதான் எவ்வளவு சிறிய நுண் பகுதி பொருளில் எவ்வளவு பெரிய ஆற்றலும் ஒளியும் அடங்கி இருந்திருக்கிறது என்பதை மிக வியப்படைந்தான் விஞ்ஞானி. இப்பொழுது கண்டுகொள்ளப்பட்டிருக்கும் அந்த அணு சக்தியின் தன்மையும் முழு பயனும் இன்னும் மனித யூகத்திற்கு எட்டாதனவாய் உள்ளனவாம். எப்படி மனித மதிக்கு பூர்ண உண்மை விளங்கும்? மனிதன் புற அண்ட வான்மதியை அடைய முயல்கின்றோன். மனிதன் புற அண்ட வான்மதியை நிலவை அடைய முயல்கின்றோன். அகஞான அருண்மதியை மதியாது அலைந்து கெடுகின்றான். அகஞான அருண்மதியை மதியாது அலைந்து கெடுகின்றான் என்பதை நாம் அறிவோம். அணுவுள் ஒளியை கண்டவன் தன் முதல் அணுவான ஆன்மக் கருவின் ஒளிநிலையை காணாது ஏதேதோ கண்டு வியந்து நற்பயன் பெறாது அழிந்து ஒழிந்து ஒழிகின்றது ஏனோ? அணுவுள் ஒளியை கண்டவன் தனது முதல் அணுவான ஆன்மக் கருவின் ஒளிநிலையை காணாது ஏதேதோ கண்டு வியந்து நற்பயன் பெறாது அழிந்து ஒழிகின்றது ஏனோ? ஆன்மக் கருவாகிய சிற்றொளி நிலையை
முதலாக கொண்டு பெருகியுள்ளது இந்த மனித பிறவியின் முழு தோற்றம். இந்த ஆன்ம அணுவே கடவுள் அருள் உண்மையே பக்குவவசத்தால் இந்த தேகத்தில் விளங்கி கொண்டு தன்னை பற்றியும் அறிகின்றது. இந்த ஆன்ம அணுவே கடவுள் அருள் உண்மையை பக்குவ வசத்தால் இந்த தேகத்தில் விளங்கி கொண்டு தன்னை பற்றியும் அறிகின்றது. அகண்ட வெளிநிறை அணு அணுதோறும் அகனின்று ஒளிரும் கடவுளின் பேரொளி நிலையையும் அறிகின்றது. எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளிருந்து தன் அருளை ஒளியாக விளங்கச் செய்து கொண்டும் எல்லா இயக்கங்களை புரிந்து கொண்டும் எல்லா விதமான தோற்ற மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டும் இருப்பது எதுவோ அதுவே நம் கடவுளாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக அறிந்து கொள்ளுகின்றோம். நாம் உலகிலுள்ள எப்பொருளையும் அணு அணுவாக சிதைத்து ஒவ்வொரு அணுவையும் சிதைத்து உள் ஒளிர் செறிவை பகுத்து காணும்போது அந்த அக ஒளி செறிவு நிலை குறிப்பிட்ட ஒவ்வொரு ஒளிலும் ஒரு குறிப்பிட்ட அளவோடுதான் இருக்கின்றதாம். ஓர் உலோக அணுவின் உட்செறிவு ஒளியும் பிரிதொரு பொருள் அணுவின் உட்செறிவு ஒளியும் அளவில் வேறுபட்டே இருக்கின்றதாம். எனவே ஒவ்வொரு அணுவின் உள்ளும் செறிந்துள்ள ஒளி அளவால் வேறுபடுவதே அல்லாமல் தன்மையால் மாறுபடாத ஒன்றாக இருக்கின்றது என கொள்ளலாம். அளவை பேதத்தால் தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட அணு சக்தியின் வெளியீட்டில் ஆற்றலும் தன்மையும் செயலும் பயனும் மாறுபாடாக தோன்றுகின்றனவாம். எல்லா அணுக்களின் உள் நிறை ஒளியில் வித்தியாசம் இல்லாததால் அந்த எல்லா அணுக்களின் கவச நிலையை போக்கிவிட்டால் அக நிறை ஒளிநிலை அகண்ட பெருஞ்சோதிமயமாய் விளங்குமென்றோ. அந்த எல்லா அணுக்களின் கவச நிலையை போக்கிவிட்டால் அகநிறை ஒளிநிறை அகண்ட பெருஞ்சோதிமயமாய் விளங்குமென்றோ. இந்த ஒளிநிலை அகண்ட வெளியே, இந்த ஒளிநிறை அகண்ட வெளியே எல்லையற்ற பிரபஞ்சத்திற்கு அடிப்படையாய் அமைந்திருக்கின்றதாம். ஆனால் இந்த நிலைத்த அடிநிலை ஒளியின் தோற்றமானது அப்படியே புறத்தில் கட்புலனாம் வண்ணம் விளங்கி கொண்டிருக்கின்றதில்லை. ஆனால் இந்த நிலைத்த அடிநிலை ஒளியின் தோற்றமானது அப்படியே புறத்தில் கண்ணால் கட்புலனால் காணக்கூடிய வண்ணம் விளங்கி கொண்டிருக்கின்றதில்லை. இந்த பேர் ஒளிநிலை பூத அணுக்கள் மயமாய் தோற்றியும் அந்த அணுக்கள் பல இணைந்து மூலகங்கள், அதாவது மாலிக்யூல்ஸ் ஆகியும் அவை பல சேர்ந்து பூத பௌதிக பொருள்களாயும் அவற்றால் அங்கக, அதாவது ஆர்கானிக் பிண்ட நிலைகளும் உயிரி, அதாவது பயாலஜிக்கல் இனத்தோற்றங்களும் உண்டாகி உலகெங்கும் நிறைந்திருக்க காண்கின்றோம். இவ்வளவு புறத்தோற்றங்களுக்கும் மூல ஆதாரமாயிருப்பது அந்த முழு முதல் ஒளிநிலையே. இவ்வளவு புறத்தோற்றங்களுக்கும் மூலாதாரமாயிருப்பது அந்த முழு முதல் ஒளிநிலையே என்பது உண்மையாம். யாவற்றிற்கும் உள்ளாக பேரொளிநிலை அமைந்து மறைந்திருக்க புறத்துற்ற அனந்த பேத வண்ண பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் சதா மாற்றமும் மறைவும் தோற்றமும் அடைந்து கொண்டே இருக்கின்றனவாய் அறிகின்றோம். இந்த புறநிலை செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பெரும் சக்திக்கு கட்டுப்பட்டு எக்காலும் வழுவாது நியதி முறைப்படி
நடைபெற்று கொண்டுள்ளனவாம். அந்த பெரும் சக்தியைத்தான் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பேரருளாக பெருந்தயவாக உணர்ந்து கொள்ளப்படுகின்றதாம். இதனால் உள்ளிருக்கும் கடவுள் ஒளி அருள் நிறை ஆற்றல் கொண்டுள்ளதாக விளங்குகின்றது. கடவுளின் பேரருளேதான் அகத்தே அருள் ஒளியாய் நிலைத்து இருந்து கொண்டு புறத்தோற்றங்கள் யாவுமாய் திகழ்கின்றனவாம். கடவுள் பேரருளேதான் அகத்தே அருள் ஒளியாய் நிலைத்து இருந்து கொண்டு புறத்தோற்றங்கள் யாவுமாய் திகழ்கின்றதாம். இந்த அருள் ஒளி நிலையே உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளி நிலையாக நம் வள்ளல் பெருமான் கண்டு ஓதியதாம். தேகபோக வாழ்வில் திளைத்து கொண்டிருக்கும் மனிதன் சிற்றறிவும் சிறு குணமும் சிறு செயலும் உடையவனாயிருக்கின்றான். கடவுளோ எல்லாவற்றிற்கும் முழுமுதல் காரணமாய் நிறைநிலை பெற்று என்றென்றும் விளங்குகின்றவராயிருத்தலின் பேரறிவும் பெருங்குணமும் பெரும் செயலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது மெய்ஞானியர் கண்ட அனுபவமாகும். இதனாலே புற உலகத் தோற்றங்கள் யாவும் முடிவில் நிறை மனிதனில் அருள் அனுபவமாக வெளிப்பட்டு விளங்குவதற்கே என்று தெளிவுறலாம். இதனாலே புற உலகத் தோற்றங்கள் யாவும் முடிவிலே நிறை மனிதனிலே அருள் அனுபவமாக வெளிப்பட்டு விளங்குவதற்கே என்று தெளிவுறலாம். அருள் உண்மை அறியப்படாத அந்நாளிலே மனிதன் அகநிலையில் பொருந்தி நின்ற தருணம் அந்த உள்ளொளியை உணரத்தான் செய்தான். ஆம், தன் அகத்தில் மட்டுமல்லாது யாவற்றுள்ளும் அவ்வொளியின் நிறைவும் தான் மெய்யுணர்வால் கண்டுகொண்டான். அதுவே கடவுள் பெருஞ்சோதி நிலை என கொள்ளப்பட்டது. அந்த உள் ஒளியின் நிறை நிலையை கண்டவன் அதனை மூடிக்கொண்டுள்ள எல்லா புறநிலை தோற்றங்களையும் தடை பொருளாக கருதி அவற்றினிடத்து பற்று அற விலகி நின்று உயிர் உடம்பை விட்டுவிட்டு அந்த அகவொளி மயமாய் ஆகி மறைந்தே விட்டான். அந்த உள்ளொளியோ நித்தியமாயிருக்கின்ற ஒன்றாய் உள்ளதால் அதனை சூழத் தோன்றிய மனித வடிவம் வந்ததாலும் போனதாலும் என்ன பயன் உண்டாயிற்றோ? அந்த அகவொளிதானே உண்மை மனிதனின் சொரூபம். இதனால் அன்றோ இவனுக்கு மண் பிளஸ் நிதன், மனிதன் நிலைத்து என்றும் உள்ளவன் என்ற கருத்துண்மை சுட்டும் மனிதன் என்னும் அனுபவ காரண பெயர் வழங்கி எல்லோர் அற்பெரும் ஞானியர். மருள்நிலை மாந்தரே தேகப்பற்றாலும் அகப்பற்றாலும் மயங்கி மடிந்து ஒழிந்து போகின்றனராம். இந்த ஆன்ம ஞானிகள் தான் எங்கும் கடவுள் ஒளியை கண்டார்கள். அதனை ஒளிமயமாக சிவம் ஆக பிரம்மம் ஆக கூறி அதனை மறைத்து கொண்டிருக்கும் பரம் அதனோடு உலக உயிர்கள் யாவும் வெற்று கற்பனை என்று பறைசாற்றினர். அந்த கற்பனா தோற்றங்களை எல்லாம் மனோபாவனையால் விலக்கிவிட்டு பார்த்தால் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரஞ்சோதி காட்சியை காணலாம் என்பது ஆன்றோர் கருத்தாகும். இப்பரஞ்சோதி காட்சியை நம் வள்ளல் பெருமான் அருட்கண்ணால் காணச் செய்கின்றார். திருவருட்பாவில் ஒரு பாடல். பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே, பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே, எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம். ஆதலினால் நாமே பிரம்மம்
ஆதலினால் நாமே பிரம்மம் என பிறர்க்கு உரைத்து பொங்கி வழிந்து ஆங்கே பேசுகின்ற பெரியவர்தம் பெரிய மதம் பிடியல். நாமே பிரம்மம் என பிறர்க்குரைத்து பொங்கி வழிந்து ஆங்கே பேசுகின்ற பெரியவர்தம் பெரிய மதம் பிடியல். உரமிகு பேருலகுயிர்கள் பரம் இவை உரமிகு பேருலகுயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே. உரமிகு பேர் உலகு உயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே. தரமிகு பேர் அருள் ஒளியால் சிவமயமே எல்லாம் தாம் எனவே உணர்வதுதான் சன்மார்க்க நெறிபிடியே. தரமிகு பேர் அருள் ஒளியால் சிவமயமே எல்லாம் தாம் எனவே உணர்வது சன்மார்க்க நெறிபிடியே என்ற திருவருட்பாடலால் உண்மையை கண்டுகொள்ளச் செய்கின்றார். தரமிகு பேரருள் ஒளி தானே அந்த அருள் உண்மையை நமக்கு வழங்கும் காரணமாக உலகு உயிர்கள் யாவுமாய் காரியப்பட்டு கொண்டு உள்ளது என குறிப்பிடுகின்றார் நம் வள்ளலார். இங்கனம் அருளாலே அருள் ஒளி நிறையுலகை கண்டுகொள்ளுவது அன்றி மருள் மதிகொண்டு உலகுயிர் தோற்றங்கள் கற்பனை என மதித்தலும் சிவமயமே யாவும் என குதித்தலும் எவ்வளவு அறியாமை. ஆகவே அருள் உணர்வு உடையவர்கள் உள்ளொளியை கண்டும் அந்த உள்ளொளியின் அருட்பெரும் செயலாக உலகமெல்லாம் உதித்து ஒளிர்கின்றதை ஓர்ந்தும் பயன் பெற வாழ்தல் வேண்டும் நாம் ஒவ்வொருவரும். இவ்வுண்மை குறிக்கவே இங்கு இந்த முதல் தலைப்பில் அருட்பேரொளியின் நிறைநிலை என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளதாம். இனி அடுத்த தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அருள் உணர்வு உடையவர்களாய் உள்ளொளியை கண்டும் அந்த உள்ளொளியின் அருட்பெரும் செயலாக உலகமெல்லாம் உதித்து ஒளிர்கின்றதை ஓர்ந்தும் பயன் பெற வாழ்தல் வேண்டும் நாம் ஒவ்வொருவரும். இந்த உண்மையை குறிக்கவே இங்கு இம்முதல் தலைப்பில் அருட்பேரொளியின் நிறைநிலை என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளதாம். இனி அடுத்த தலைப்பை எடுத்து கொள்வாம். அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஓம் ராமலிங்காய நம. திருச்சிற்றம்பலம். அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்.